வெல்கம் டு பாபிகோ புஜ்ஜி சேனல். ஒரு காலத்தில் பசுமையாக இருந்த ஒரு காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் வாழ்ந்தன. முயல் மிகவும் வேகமாக ஓடும், ஆனால் ஆமை மெதுவாகத்தான் நடக்கும். முயல் சொல்கிறது, ஏய் ஆமை, நீ நடக்கும் வேகம் பார்த்தால் ஒரு இலை விழுந்தாலும் அது கூட உன்னை விட சீக்கிரம் தரையில் விழும் போல. சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறைந்தாலும் நீ இன்னும் பாதியிலேயே இருப்பாய் போல. ஆமை சொல்கிறது, முயல், நீ எவ்வளவு வேகமாக ஓடினாலும் நான் உன்னுடன் ஓட்டப்பந்தயம் போடுவேன். பார்த்துக் கொள்வோமா, யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று கூறியது. முயல் வெகுவாக சிரித்து, ஹா ஹா ஹா, நீ என்னோட போட்டியா? சரி, நாளைக்கு பந்தயம் வைத்துக் கொள்ளலாம். அப்போ எல்லாருக்கும் தெரியட்டும் நீ எவ்வளவு மெதுவானவன் என்று. போட்டி தொடங்கியது. முயல் காற்றைப் போல பாய்ந்து ஓடத் தொடங்கியது. ஆமை மெதுவாக மெதுவாக தனது பாதையில் சென்று கொண்டே இருந்தது. முயல், ஆமை, இன்னும் எங்கேயோ பின்தான் இருக்கிறது. நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்து தூங்கிக் கொண்டாலும் அதை எளிதாக வெல்ல முடியும். அப்படி நினைத்த முயல் மரத்தடியில் படுத்துக்கொண்டு தூங்கிவிட்டது. ஆமை தனது வழியில் நின்றுவிடாமல் மெதுவாக முன்னேறியது. முயல் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஆமை அதை முந்தி சென்றது. ஆமை மெதுவாக இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் முடிவு கோட்டையை அடைந்தது. திடீரென்று முயல் விழித்து எழுந்து ஓடியது. ஆனால் அதற்குள் ஆமை வெற்றி கோட்டை தொட்டுவிட்டது. முயல் வேகமாக வந்தாலும் தாமதமாகிவிட்டது. இறுதியில் ஆமை வெற்றி பெற்றது. இந்த கதை நமக்கு கற்பிப்பது, மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி உறுதி. முயல் வருத்தமாக, இனிமேல் யாரையும் சிறியவர் என்று எண்ணக்கூடாது. ஆமை மகிழ்ச்சியுடன், முயற்சி பொறுமை இருந்தால் யாரும் வெற்றி பெற முடியும். இந்த கதை நமக்கு கற்பிப்பது, மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி உறுதி.